பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்து செய்து வந்த அற்புதங்களை, அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை, அற்புதம் எல்லார் மேலேயும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் இங்கு வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவரிடத்திலிருந்து அற்புத, சுகம், அடையாளங்களை அநேகர் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்தது. இதைத்தான் 12 வருஷமா பாடுள்ள ஒரு ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டு இவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது தொட்டால் அடையும், இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அற்புதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் வகை தேடினார். அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அவரை தொடணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே அநேகர் வந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு அற்புத வல்லமை, ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை, ஒரு சுகமளிக்கிற ஒரு வல்லமை இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய சமூகத்தில் ஆராதனையிலே பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள், ஜெபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகள், தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே அவருடைய அற்புத கரம் நிச்சயமாய் தொடும். அவருடைய அற்புத கரம் சுகம் கொடுக்கும். அவரை தேடி வருகிற பிள்ளைகள் யாவரும் அவரை தொட்டு கொண்டு இருக்கிறீர்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் அற்புத சுகமளிக்கிற தேவன். அந்த தேவனை நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை கொடுப்பார், அடையாளங்களை உண்டு பண்ணுவார். அந்த தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அவர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுங்க. அவரை தொடும்படியான கிரியைகளை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களை நித்தமும் நடத்துவாராக. ஆமேன். God bless you.